ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய வாழ்க்கையை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாத பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நவம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பலனை உங்களுக்கானதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நேரம் அதிர்ஷ்ட தர மாதிரி பயணம் செய்யும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி பயணம் செய்யும். அது பயணம் செய்கிறதுக்கேற்ப அந்தந்த ராசிக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் அதிர்ஷ்டம் ஆபத்து எல்லாமே இருக்குது. அந்த வகையில் நவம்பர் மாதம் கிரகநிலைகளால் மகர ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்கும், கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பொது பலனும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலனும் பரிகாரமும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி இந்த 2025 நவம்பரில் 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிடுறாங்க. இந்த 6 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க, ராஜ வேட்டை உங்களுக்கு எப்படி ஆரம்பமாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கிரக பயிற்சிகள் மூலிமா தெரியப்படுத்த போகிறேன். ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் வலுவாக நடைபெற இருக்குது. இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன மாதிரியாக பெறுவீங்கிறத குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்துலேயும் சரி, ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்ம வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளை காண இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் தான் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் மகர நிவர்த்தி அடைகிறாரு. இதுவே ஒரு முக்கிய நிகழ்வாகும். அத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கு. இந்த மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை வழங்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. ஸோ அதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசி இருக்கிறீங்களா என்பதை தான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்கிறத சொல்ல வரேன். நவம்பர் மாதத்தில் என்னென்னைக்கு கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நவம்பருடைய 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்புறம் நவம்பருடைய 10ஆம் தேதி புதன் பகவான் மகர நிலையில் பயணிக்க இருக்கிறார். அப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் மகர நிலையை அடைகிறார். அப்புறம் நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் மகர நிவர்த்தி அடைகிறார். நவம்பருடைய 26ஆம் தேதி சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார்.
இந்த மாதிரி கிரக மாற்றங்களால் தான் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காணவிருக்கிறீங்க. ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எந்த மாதிரி வீசும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலன்லையே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பொது பலன் வாங்க என்னங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஸோ எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதம். எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். அனுகூலமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா பலன் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க பெறுவது உறுதி. புதிய நபர்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள்லாம் முற்றிலும் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும். குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு கூட பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் அரசியல்வாதிகள் கூட எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். ஸோ உற்சாகமாக காணப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன வகையில் லாபங்கள் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். இதுதான் உங்களுக்கான பலன். அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க. பணவரவு இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயரும்னு சொன்னால் அது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் இருக்குது. அப்புறம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஏற்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ஆயுத நெருப்பு இவற்றை கையாளும் போது கவனம் தேவை. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கணும். நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத நவம்பர் மாதத்துக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக நவம்பர் மாதம் என்ன பண்ணணும்னா சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வணங்கி வரணும். இதனால் கஷ்டங்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வியாழன். சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் 23, 24. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 அப்புறம் 17. ஸோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க. ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு இப்போ பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு வீடியோ சந்திக்கிறேன்.